ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். மணி வந்து பார்த்திங்கன்னா 8 போகுது. விடிய விடிய வந்து பார்த்திங்கன்னா மழை கொட்டி தீர்த்துருச்சு. எவ்வளோக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து மழை பெஞ்சிடுச்சு. எங்கே பார்த்தாலும் தண்ணி நிற்கிது. நம்ம சேட்டைக்கறி வழக்கம் போல் காலை தொங்க போட்டுட்டு தூங்கிட்டு இருக்காங்க பரணை மேலே. பரணையில் வந்து அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. நம்ம சேட்டைக்கறிக்குன்னு ஒரு இடம் இருக்குது. சேட்டைக்கறிக்கு வந்து 2 இடம் இருக்குது. அந்த 2 இடத்த தவிர மாற்றி படுக்காது. அதுமாரி நம்ம காலைக்குட்டியும் அப்படி தான். அந்த ஒரு இடத்த தவிர வந்து மாற்றி படுக்க மாட்டான். அதுமாரி அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. இதில் கொஞ்சம் கொஞ்சம் அப்பாவியாக இருக்கிறதுங்களாம் ஏதோ எங்கேயாச்சும் ஒரு இடம் இருந்தால் படுத்தா போதுங்கிறதுங்க. அதுங்க தான் மாற்றி மாற்றி படுத்துக்கும். கொஞ்சம் மெஜாரிட்டியாக உள்ளவங்களாம் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இடம் பிடிச்சி வச்சுருக்குறாங்க. ராத்திரி பெஞ்ச மழையில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன கொட்டா உள்ளாரெல்லாம் வந்து தண்ணி பூந்துடுச்சு. அந்த அளவுக்கு மழை பெஞ்சிடுச்சு. நம்ம நேற்று மணிமேகலையே வர சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா. அப்போ வந்து இந்த பூஞ்செடிக்கு பக்கத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள பில்லெல்லாம் வந்து பிடுங்கி எடுத்தாச்சுப்பா. இப்போ தான் எனக்கு மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது. அவங்க வந்து இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போகிறாங்க. காரை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம தான் இன்றைக்கி ஃபுல் டியூட்டியும் நம்ம தான் பார்க்க போகிறோம். ஆடு ஓட்டிகிட்டு போகிறது, அடர் தீவனம் வைக்கிறது, அனைத்து வேலையும் நான் தான் செய்யணும். தழை மட்டும் வேப்பந்தழை மட்டும் கொஞ்சம் கழித்து கொடுத்துருக்காங்க. அதை கட்டி விட்டுடலாம். நம்ம வீட்டு வாசல் கோலம் இன்றைக்கி எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். மழையால் நம்ம சும்மா சிம்பிளாக மட்டும் கோலம் போட்டிருக்கோம். இது எப்போ வந்து மழை வருங்கிறது தெரியாது. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். கோலம் பிடிச்சிருந்துச்சுன்னா கோலத்துக்கு ஒரு லைக் போடுங்க. நிறைய பேர் வந்து கோலம் நல்லா இருக்குங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. மனத்தை பாருங்கள். இன்னும் ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ எப்போ வேணாலும் வரலாம். நம்ம வந்து இந்தாண்ட பக்கமும் பில் எடுத்தாச்சு. நடந்து போய் வர அளவுக்கு கூட வந்து இடம் இல்லை. அந்த அளவுக்கு வந்து காடாக மண்டிடுச்சு. மணிமேகலையை வந்து ஃபஸ்ட்டு கொட்டாயை கூட கூட்ட வேணாம் மணிமேகலை, அதை கூட நான் கூட்டிக்கிறேன், எனக்கு 2 சைடும் வந்து கொஞ்சம் பில்லு எடுத்து கொடுங்க அப்படின்னா அவங்க வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவுரி செடி, அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு போடுறது ஹேர் டைக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த அவுரி செடி, அப்புறம் எலுமிச்சங்கன்று, சோத்துக்கத்தாழை, கனகாம்பரம், அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் செடி வச்சுருக்கோம். இதெல்லாம் மரத்து நிழலில் இருந்துச்சு. எல்லாத்தையும் கொஞ்சம் கழிச்சு விட்ருக்கோம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வெயில் படுது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வல்லாரைக்கீரை நான் முக்கியமாக சாப்பிட வேண்டியது. ஏன்னா நமக்கு ஞாபக மருதி அதிகமாக இருக்குது. அதனால் முக்கியமாக சாப்பிட வேண்டியது அதுக்காக வச்சுருக்கோம். இது வந்து நாட் ரோஸ். இன்னும் நிறையா செடியெல்லாம் இருந்துச்சு. ஆடுங்கள்லாம் வந்ததுனால நம்மலாம் செடி வைக்கிற இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படியே முன்னாடி வச்ச செடியெல்லாம் அப்படி அப்படியே இருக்காங்க. கனகாம்பரம், கத்திரி செடி, மிளகாய் செடி எல்லாம் இந்த பக்கம் வச்சுருக்குறோம். மணி வந்து 11 ஆச்சு. நம்ம ஆடுங்களை வந்து மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போகலாம். அவங்க ஒருத்தவங்க கேட்டை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து நான் தான் ஓட்டிகிட்டு போகிறேன். அவங்க வந்து கொஞ்சம் வெளியில் போயிருக்காங்க. நம்ம வந்து மல்பெரி வயலுக்கு தான் ஓட்டிகிட்டு போகிறோம். ஓட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் மல்பெரி தழையை வந்து அறுத்து கட்டி கொஞ்சோண்டு வயிறு நொப்பிட்டு கொண்டு வந்து அடத்தீவனத்தை வச்சு நம்ம விட்டுற போகிறோம். அவ்வளோதான் இன்றைக்கி நம்மளால் முடிஞ்சது. எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. மானை வந்து மழை விட்டுருக்கு. நம்ம இப்பயே வந்து மேய்ச்சிக்கிட்டால் தான் உண்டு. தங்களா போமா, கொஞ்சம் கயிறு எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா மல்பெரி தழையை வந்து அங்கே கட்டி விட்டாக்கா கொஞ்சம் வேஸ்ட் பண்ணாமல் திம்பானுங்க. அதனால் கயிறு எடுத்துகிட்டு போகிறோம். மேய்ச்சலுக்கு போக மாட்டேங்காங்களா? அம்மா போயிட்டு கொஞ்சோண்டு மல்பெரி தழை அறுத்து கட்டி விட்டுட்டு வரேன். அதுக்கப்புறம் வந்து ஓட்டிகிட்டு போகிறேன். நான் காலை குட்டி தங்க என்ன சைலண்டாக தூங்குது? கோவத்தில் தூங்குறாரு. சைலண்டாக கூட இல்லை, சரியான கோவமாக இருக்கு. ஃபோனை கடிக்கூடாது. சரியான கோவமாக இருக்கு என் தங்கத்துக்கு. அன்னோடைய கோவம் கழுத்து வரைக்கும் இருக்கே கோவம். இல்லை, அதுக்குள்ளே போய் ஏன்டா விளாட்றீங்க? வெளில வாங்கடா. அழகி பார்க்குது. என்னடா இவ போகிறா இன்னைக்கு அப்படின்னு. மணிமேகலை இன்னைக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்து சவுண்டில் போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு வந்து பில்லு எடுத்துகிட்ருக்காங்க. எங்கடி வரீங்க? ஐயோ, சின்ன தங்கலாம் மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போகணும். ஓடியாருது பாருங்க. இருங்கடி தங்கா, வரேன் இருங்க. பசி வந்துச்சு என் தங்கத்துக்கலாம். போங்க, அம்மா கூட வரலாம். போ, கறி எடு சொல்கிறேன். விட்றா, கறி எடு சொல்கிறேன். போங்க அங்கே. ஐயோ, அவனெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு வரானோலே. அடி தான் வாங்க போகிறீங்க. இங்கே போய் இப்போ யாரும் வரக்கூடாதுங்க. நான் போயிட்டு வரேன், இருங்க போகலாம். கிளப்பி விட்டானுங்கடா எல்லாத்தையும். எங்கடி வரீங்க? அம்மா எங்கேயும் போகல, போயிட்டு வந்து ஓட்டிகிட்டு போகிறேன், இருங்க வரேன். போகணுமா? பசிக்குதா? வருங்க. எல்லாத்தையும் இறக்கி கூப்பிட்டு வந்துட்டானோ. விட்றா, ட்ரெஸ்ஸை கிடைக்காதா? விட்றா.
தின்னுங்கடா. ஏதாச்சும் புந்து இங்கேயே தின்னுட்டு இருங்க. ஒரு அரை மணி நேரம் இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். மேலே ஏறக்கூடாது, அடிச்சிடுவேன். கறி 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 எடுத்து சொல்கிறேன். கட்டிட்டு போனால் தான் நிற்கும். நம்ம வந்து இந்த துணியும் அந்த துணியும் கட்டி விட்ருக்கோம். எல்லா துணியும் கட்டினாக்கா கள்ளக்குடியை நாசி பண்ணிடுவானுங்க. அப்புறம் வந்து இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஏட்டக்க போட்டு வச்சுருக்கேன். இவ்வளோ தான் நம்மளால முடியும். இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வா, இங்கே வா, வா 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 வா. என் தங்கலாம் ஓடி வாங்க, என் சின்ன தங்கலாம் வாங்க வாங்க, வா வா, இங்கே கொஞ்சம் வேப்பந்தழை அறுத்து போட்டுட்டு போக சொன்னோம். அதை வந்து நம்ம அங்கேயே கொண்டு கொல்லையில் போட்டோம்னா அதையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு இருப்பானுங்க. விதவிதமாக வச்சாதான் இவங்க திம்பானுங்க. ஒரே தலையை திங்க சொன்னாக்கா வீட்டுக்கு வந்து ஓடியாந்துடும். வேப்பந்தழை சாப்பிட்றாங்க, மல்பெரி தழை சாப்பிட்றாங்க, கள்ளக்குடி சாப்பிட்றாங்க, பில்லு சாப்பிட்றாங்க. அனைத்தும் கலந்த கலவையாக இறங்கிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் அங்கே வேப்பந்தழை கிடக்கு. நம்ம மண்மேலே எடுத்துகிட்டு சொல்லியிருக்கோம், எடுத்துகிட்டு கட்டெல்லாம் உருவி போட்டானுங்க. நமக்கு வந்து அந்த தலை மட்டும் கட்டுறதுக்கு வர மாட்டேங்குது. எல்லாத்த விட இப்போதைக்கு வேப்பந்தழை தான் பிடிச்சிருக்கு போல இருக்கு. இந்த படத்தை திறந்து கிடக்கோ. ஆமாம், திறந்து போட்டாங்க. மணிமேகலை வந்து கொஞ்சோண்டு மல்பெரி தழை எடுத்துருவாங்கன்னு சொன்னோம், திறந்து போட்டுட்டாங்க. ஆடு ஒருத்தன் உள்ளார போனான்னு வச்சுக்கோங்க, போய் அந்த காட்டு உள்ளார ஓட்டிகிட்டு வர முடியாது. இந்த கல்லுலலாம் வந்து கட்டி விடலாம், ஆனால் வேலையை வீணாக்கிடுவானுங்க. அதோட போச்சு ஒரு நாளைக்கு. ஆமாம், இப்போ எங்கம்மா நீ பின்னாடியே வர? இருக்கிறது தின்னுமா அப்பம்மா? இந்தா என் தங்கத்துக்கு ஸ்பெஷலாக தரேன். வாங்கடா, வேறு எங்கேயுமே தீனி இல்லை பாருங்கள். போட்டிக்கு வாங்க, எல்லாம் ஊட்டி விட்டால் தான் திம்பிங்க. இங்கே ஒன்று போடவே தீங்குதோ. விட்றேன் போங்க, எனக்கு தெரியாது. போட்டுட்டோம் போங்க, எனக்கு தெரியாது. ஏதாச்சும் பண்ணுங்க. பில்லை போட்டு துவைச்சி வீணாக்காதீங்க. ஒழுங்காக மேய்ஞ்சிட்டு சீக்கிரம் வாங்க, வீட்டுக்கு போவோம். ஐயோ, ஷாத்தியில் போகிறேன் நச்சுன்னு முட்டிக்கிட்டு. ஐயோயோ, ஏழகியே அந்த முட்டில் யூரின் வருது பாருங்கள். அதுக்கு அந்த அளவுக்கு வலுவாக முட்டி பிடுதோ, பயந்து பிடுதோ ஆடலாம். அப்படியே போடுங்க, ரொம்ப பில்லுக்கு போக வேணாம். போடுங்க. பெரிய ஆடுலாம் எந்த பக்கம் மேய்ஞ்சிட்டு இருக்குதுங்க. சின்னவங்கலாம் பாருங்களா, ஒரு குரூப்பாக பிரிஞ்சிட்டாங்க. இவங்களாம் தனி மேய்ச்சல் மேய்ஞ்சிட்ருக்காங்க. ஐயோ, என் தாமரைக்குட்டி கூட இழைச்சி போச்சுடி. என் தங்கம் தாமரைக்குட்டியே, தாமரைக்குட்டி என்னாச்சு காலில்? இந்த தலையில் தாண்டா உங்களுக்கு இருக்குது. தின்னடி எட்டி தின்னடி தங்கம். அதுக்கிட்ட ஒம்புக்கு வருது பாருங்க. உடனே இங்கே வருமா, இறங்கக்கூடாது. கீழே இறங்குன்னா அவனு வந்துடும். ஓடுங்க. அப்புறம் மழை வருது, ஒழுங்காக மேய்ஞ்சிட்டு வா. நான் வீட்டிலலாம் போய் தூக்கி போட்டாலும் தடை வைக்க முடியாது என்னால். முள்ளை திங்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை பாரு. மூங்கி முள்ளு தின்னாவுது. எது திங்கக்கூடாதோ அதை தான்டா திங்குதுங்கிறோம். இது நான் தாலாட்டு பெற்ற தங்கம்னு நினைக்கிறேன். அது நம்ம ரஞ்சித் தம்பி அக்கா அது தாலாட்டு பெற்றதில்லை பரவாயில்ல. ஆனால் தாலாட்டு பெற்றது தான் எனக்கு தெரியுது. வளர்ந்துட்டானுங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கானுங்கப்பா, தெரிய மாட்டேங்குது. ஆனால் ரஞ்சித் தம்பி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாப்புல.
சரியான ஷார்ப்பு. ஒரு இலையை வச்சு வச்சுட்டு எப்படி முள்ளத்தை பாருங்கள். ஒருத்தவன் கீழே இறங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இந்தடா உனக்கு இதை வளைச்சி தாண்டா தரணும், இந்தடா திண்டா இந்தடா கொடுத்தா வாங்காதீங்க, ஓடிடுங்க. 12 மணி சங்கு ஊதுது பாருங்கள். லேசான தூரலுக்கே எல்லாம் வீட்டுக்கு போகணுன்னு நிற்கிறீங்களே, அங்கே போய் என்னத்தை பண்ணுவீங்க? கேமையானு கத்திட்டு கிடப்பீங்க. பபா பாபா பால் குடிக்கிறான் ஒருத்தன். பபா பாபா ஏன் அழகியே வீட்டில் இருந்தால் பிரிகேட் அடிக்கிறேன், இங்கே வந்தால் என்னென்ன குறுக்குறுன்னு பார்த்து நிற்கிற. மழை வந்து லேசாக தூரல் போட்டுக்கிட்டு தான் இருக்குது. எல்லாம் மரத்துக்கடியில் நிற்கிறதுனால கப்பு சப்புன்னு சைலண்டாக நிற்கிறானுங்க. ஒருத்தவன் போனோன்னு வச்சிங்களேன் வீட்டுக்கு, இந்த மேனேஜ்மெண்ட் தான் நேற்று கூண்டு விளாட மாட்டேங்கிச்சு, அரப்பாச்சு. நம்ம கொட்டாயில் நிற்கிறத ஒரு மணி நேரம் போல் இங்கே வந்து நின்னானுங்கன்னா கொட்டாயும் கொஞ்சம் காயும், இவனுங்களும் கொஞ்சம் நல்லா இருப்பானுங்க. அதுக்கு கூட இந்த மானம் விட்டு வைக்க மாட்டேங்குது. மேயது வந்து அடுத்த பிரச்சனை. பெஞ்சாலும் திட்டுறோம், காஞ்சாலும் திட்டுறோம். திட்டுறோம் இல்லை, நான் தான் திட்டுறேன். பெஞ்சாலும் திட்டுறேன், காஞ்சாலும் திட்டுறேன். மணி வந்து 1 போகுது. நம்ம 11:45 என்னமோ ஆடு ஓட்டிகிட்டு வந்தோம். இன்னும் வயிறு நொம்பின பாடில்லை. நமக்கு தான் நின்று இடுப்பை வலிக்குது. ஒன்றாச்சும் எங்கேயாச்சும் போய் மேய்துங்கிறீங்களா? எல்லாம் முங்கி மரத்து கடையில் தான் நிற்கிது. இந்த மழையும் வந்து லேசான தூரலாக போட்டுக்கிட்டே இருக்குது. இதோ அங்கெல்லாம் தூரத்தில் பாருங்கள், தெரியுதா நண்டு தெரியல. ஆடு மாடு எல்லாம் வந்து கம்முன்னு அழகாக ஒரே இடத்துல நின்று மேயுது. இதுங்களுக்கெல்லாம் வச்சுருக்கு கொழுப்பு. விளையாட்டு நடக்குது. அது பாட்டுக்கு நின்ன இடத்துல அழகாக மிஞ்சிட்ருக்கோம். நானும் சரி கொட்டாயில் கொண்டு விட்டாக்கா அங்கே இடத்த நாஸ்தி பண்ணுவானுங்க, இங்கேயே கொஞ்சம் நேரம் அப்படியே நிற்கட்டும்னு நானும் நிற்கிறேன். அங்கே போய் என்ன கப்பு சப்புன்னு படுப்பாங்க, இங்கே படுக்க முடியல. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் படுத்துருவானுங்க அவங்கவுங்க. இதுவோ நிற்காதாப்பா, ஒன்றா கிளம்புது பாருங்க. எல்லாம் இடுப்பை வலிக்குது, வீட்டுக்கு போக வேண்டியதான். இடத்தையும் போட்டு நாஸ்தி ஆக்குதுங்க, கள்ளக்கொடியும் வீணாக்குதுங்க. வாங்கடா, முடியல வாங்க. அங்கே போய் மேயத்த பாருங்க. போமாங்க. சரி வா, எல்லாம் வா, வீட்டுக்கு வா, போங்க. எப்படா வழி விடுவா, நம்ம எப்படா போகலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கெல்லாம். வா வா, போங்க, நேராக வீட்டுக்கு போங்க. பொந்து உள்ள வாய விடாது, ஏதாச்சும் இருந்து கடிச்சிட போகுது. போ வா, ஓடி வா ஓடி வா. அப்புறம் எங்கடா நிற்கிதோ? வாங்க வாங்க. வீட்டுக்கு போகணும், அடிச்சிருவேன். ஓடி வாங்க ஓடி வாங்க. இதுங்களாம் எங்கே எழுதிட்டீங்க பார்த்தீங்களா? போங்கடா, வீட்டுக்கு போங்கடா. ஏதாச்சும் பண்ணிட்டு வாங்க, நான் போகிறேன். மேய்ச்சலா மேய்றீங்க? அங்கே மேயறதுக்கு இல்லைன்னே மேய்ங்க. மழை வந்து வெளியிலலாம் தூரி இருக்குது. நம்ம மரத்துக்கடியில் நின்றதுனால வந்து தூத்தல் தெரியல. மழை வந்து தூரி தரையே ஓரளவுக்கு நனைஞ்சி தண்ணி நிற்கிற அளவுக்கு வந்துச்சு. அது மூங்கி மரம் வந்து அந்தளவுக்கு அடர்த்தியாக இருக்கா, அதனால் வந்து மழை தூறுறது தெரியலங்க. டேய் பா பா, ஓடி வந்துடு.
சின்ன வாண்டுங்களாம் தனிமை செம்மையத்தை பாருங்க. ஒடிங்க 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 ஓடி வந்துடுங்க. வந்துருங்கடி தங்கங்களா. பா பா. யார் அப்படி மேய சொல்கிறது? வா பா. மின்னல் வேகத்தில் வராங்க. ஓடிவா ஓடிவா. பா பா. இங்கே ஓடியாடி. பா பா. ம், என்ன அழுத்தம்? தனியாக மேயிறாங்களாம். போய் படுங்க எல்லாம் கம்முன்னு. என்ன குறுக்குறுன்னு பார்க்குது. படுங்கடா எல்லாம் படுங்க. கம்முன்னு படுக்கணும். சத்தங்கிதையும் கேட்கக்கூடாது. அடி பிச்சை இடத்துல சத்தங்கிதையும் கேட்டுச்சுட்டான். ஒரு மணி இசைக்கடியாரம் அடிக்குது. நம்மளும் வீட்டுக்கு போய் ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வீட்டு வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் வச்சுருக்கு ஓட்டிகிட்டு போகணும். அடத்தீவனை வச்சு ஓட்டிகிட்டு போனால் தான் சைலண்டாக மேய்வானுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம்.